தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் அருகே உள்ள பெரியக்கோட்டை கோபாலசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத்குமார், வயது 38, போட்டோகிராஃபராக வேலை பார்த்து வந்தார். நித்யா என்ற பெண்ணை வினோத்குமார் திருமணம் செய்தார். அவருக்கு இப்போது 35 வயதாகிறது. தம்பதிக்கு 3 குழந்தைகள். மூத்தவள் ஓவியா, வயது 12, 6ஆம் வகுப்பு படித்து வந்தாள். அடுத்தவள் கீர்த்தி, வயது 8, 3ஆம் வகுப்பு படித்து வந்தாள். கடைக்குட்டி ஈஸ்வரன், வயது 5. மனைவி, குழந்தைகள் என வினோத்குமார் வாழ்க்கை நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது. கணவனும் மனைவியும் பாசமாக இருந்தார்கள். எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருக்கும் போதுதான் புயல் வீசியது. நித்யா சோசியல் மீடியாவை பயன்படுத்துவது நாளுக்கு நாள் அதிகரிக்க ஆரம்பித்தது. அதில் மன்னார்குடியைச் சேர்ந்த இளைஞன் அறிமுகமானான். அவனுடன் நித்யா நெருங்கி பழக ஆரம்பித்தார். அவனும் ஆசை வார்த்தை கூற 2 பேரும் காதலிக்க ஆரம்பித்தனர். நீண்ட நேரம் சாட்டிங், அடிக்கடி போன் பேசுவது என கள்ளக்காதலில் பிஸி ஆகினர். காமமும் காதலும் நித்யாவின் கண்களை மறைத்தன. கணவன், அன்பான குழந்தைகள் இருப்பதை மறந்தார். கள்ளக்காதலனை கதி என சோசியல் மீடியாவில் மூழ்கி போனார். மனைவியின் நடவடிக்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை வைத்து கள்ளக்காதல் விவகாரத்தை வினோத்குமார் மோப்பம் பிடித்தார். இதோடு நிறுத்திவிடு என்று மனைவியை எச்சரித்தார். ஆனால் நித்யா கேட்கவில்லை. தொடர்ந்து கள்ளக்காதலனுடன் பேசினார். அடிக்கடி குடும்ப சண்டை வர ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் கள்ளக்காதலனுடன் போய் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நித்யா முடிவு செய்தார். 6 மாதம் முன்பு வீட்டை விட்டு வெளியேறி கள்ளக்காதலனுடன் புதிய வாழ்க்கையை தேடிக்கொண்டார். தாலி கட்டி சீராட்டிய கணவனை பற்றியோ 10 மாதம் சுமந்து பெற்ற 3 பிள்ளைகள் பற்றியோ துளியும் கவலையில்லாமல் கள்ளக்காதலனுடன் வாழ ஆரம்பித்தார். கணவன் வினோத்குமார் உடைந்து போனார். மனைவியை நினைத்து தினமும் ஏங்கினார். எப்படியாவது மனைவியை வீட்டுக்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்று நினைத்தார். சில நாட்களுக்கு முன்பு நித்யாவை சந்தித்து பேசினார். அவரோ, உன்னோடெல்லாம் வந்து வாழ முடியாது, எனக்கு காதலன்தான் முக்கியம் என்று மூஞ்சில் அடித்தது போல் சொல்லிவிட்டார். மனமுடைந்து வீட்டுக்கு வந்த வினோத்குமார் மனைவியை நினைத்து நினைத்து அரக்கனாக மாறினார். தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்து விடலாமா அல்லது மனைவியை கொன்று விடலாமா என்று எதையோ யோசிக்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் நித்யா செய்ததை விட விபரீதமான முடிவை எடுத்தார். தாலாட்டி சீராட்டி வளர்த்த 3 பிள்ளைகளையும் கொன்று விடலாம் என்று நினைத்தார். கடைக்கு சென்று பிள்ளைகளுக்கு பிடித்தமான பலகாரங்களை வாங்கி வந்தார். ஆசையாக அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்த சில நிமிடங்களில் அரக்கனாக மாறிய வினோத்குமார் ஏற்கனவே தயாராக வைத்திருந்த கத்தியை எடுத்து முதலில் மூத்த மகள் ஓவியா கழுத்தை அறுத்தார். சில நொடிகளில் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து இறந்தாள் மூத்த மகள். அக்காவுக்கு நடந்த கொடூரத்தை கண்முன் பார்த்து ஓட ஆரம்பித்தாள் அடுத்த மகள் கீர்த்தி. அவளையும் பிடித்து அதே பாணியில் கழுத்தை அறுத்து கொலை செய்தார் வினோத்குமார். கடைக்குட்டி ஈஸ்வரன் குட்டி பையன். என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்குள் அவன் உயிரையும் கொடூரமான முறையில் எடுத்துவிட்டார் வினோத்குமார். எந்த தகப்பனாலும் செய்ய முடியாத மிருகத்தனமான காரியத்தை அரக்கனாக மாறிய வினோத்குமார் செய்தார். பெற்ற பிள்ளைகளை கொடூரமான முறையில் கழுத்தறுத்து கொன்ற கையோடு மதுக்கூர் போலீஸ் ஸ்டேஷன் சென்று சரணடைந்தார். அவரை கைது செய்த போலீசார் வினோத்குமார் வீட்டுக்கு சென்று பார்த்தனர். ஆங்காங்கே குழந்தைகள் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்ததை பார்த்து நொறுங்கி போனார்கள். 3 பிள்ளைகளின் சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.